ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப் இது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லாரும் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேடம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். ஓகே. Sir, PPT visible இருக்கா சார்? Visible இருக்கு மேடம். Okay. So very good evening to all. So I thank Triple HOD Prem sir for giving this opportunity. So welcome you all to the online hands-on session on virtual lab. Okay. So intro about the virtual lab. So virtual lab for now we are in the pandemic position. So we are not able to do our experiments. So நம்ம வந்து லைவ் கிளாஸ்ல பண்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இப்ப பண்ண முடியல. பட் வெர்ச்சுவலாவே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக MHRD வந்து இனிஷியேட் எடுத்திருக்காங்க. The virtual project வந்து started and as an initiative from the Ministry of Human Resource and Development to create online interactive media which would help students learn difficult concept in various domains. I think EC students, EEE students and IC students also there. ஓகேங்களா? நீங்க எல்லாருக்குமான லேப்ஸும் இருக்கு. பட் இந்த 1 ஹவர்ல என்னால என்னென்ன லேப்ஸ் உங்களுக்கு காட்ட முடியுமோ அதெல்லாம் பாருங்க. பட் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா யூ கெட் ரியல் லேப் எப்படி பண்ணீங்களோ, லேப்ல போயிட்டு எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து இங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஆல் லேப் எக்யூப்மெண்ட்ஸ், காம்பனன்ட்ஸ், லேப் பிஹேவியர், ஸோ அது எல்லாமே அப்படியே இங்க வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ 2D அனிமேஷன்ஸ் ஆல்சோ நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். 2D அனிமேஷன் யூஸ்டு டு ப்ரொவைட் ரியல் லைக் லுக் அண்ட் ஃபீல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, so what are the key features of virtual lab? Now the lab is available by 24/7. நீங்க எது லாகின் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணலாம் வேணாம், ஜஸ்ட் நீங்க அப்படியே போய்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் யூ கேன் லேர்ன் டிஃபிகல்ட் கான்செப்ட் ஆன் தர் ஓன் ஸ்பேஸ் அண்ட் ஆல்சோ ரியல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ரிசல்ட், ஸோ எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆல்சோ அவைலபிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் how we have to go for the virtual lab. All of you see the Google? Yeah, we can see, ma'am. Okay. So just to Google it, so in here you have to type virtual lab. Okay. Virtual lab and type பண்ணீங்கன்னா you get that window. So இதுலயே அவைலபிளா இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். பட் அங்க மெயின் விண்டோக்கு போயிடலாம். virtual lab I will right click and open in new window. So இங்க பாத்தீங்கன்னா so virtual lab வந்து Ministry of Education வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. So different departments are there. So இது வந்து different departments, அதுல என்னென்ன IITs தான் இந்த லேப் ஃபுல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் I go for electrical engineering. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போயிட்டேன். ஸோ அதுல நிறைய லேப்ஸ் இருக்கு. ஸோ ஐஐடி கரக்பூர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட் கிரியேட் பண்ண லேப்ஸ்லாம் இருக்கு. ஜஸ்ட் ஐ கோ ஃபார் திஸ் ஒன், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேப் ஐஐடி ரூக்கி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா see here, ஸோ அந்த லேபை பத்தி இன்ட்ரோ, அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி கோ ஃபார் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே ரியலா பண்ற மாதிரி வெர்ச்சுவல் லேப்ல கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா familiarization of the electrical machine laboratory. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன் பீப்புள்லாம் இப்ப இருக்கிறதால நீங்க வேற டிபார்ட்மெண்ட் இருக்கிறதால ஜஸ்ட் எல்லாருமே ஆனா பேசிக்ஸா வந்து மிஷின்ஸ்லாம் போவீங்க. அதால ஸோ 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின் லெபார்ட்டரி அப்பாரட்டஸ். ஸோ இதை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அதை போய் நான் கிளிக் பண்றேன். ஸோ மிஷின்ஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஜஸ்ட் ஐ கோ ஃபார் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ அதை போய் நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் டைரக்டா கோ ஃபார் சிமுலேஷன். ஸோ ஆல் ஆஃப் யூ see this one. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபெமிலியரைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் லெபார்ட்டரி அப்பாரட்டஸ். ஓகே ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அந்த சிமுலேஷன் பார்ட் போயிட்டேன். ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் அப்பாரட்டஸ் யூஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் தி எக்யூப்மெண்ட் இங்க ஒவ்வொன்றத போய் பார்க்கலாம், விசிபிள் பண்ணலாம். ரெசிஸ்டர் அதோடைய சிம்பிள் எப்படி இருக்கும். So function, so resistor ude function, so it oppose the flow of current. This one is anyone unmute பண்ணி சொல்லுங்க. இது என்னது? கெபாசிட்டர்.
அதோடைய சிம்பல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டியோட ஃபங்க்ஷன் நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க மெயினா வந்து விர்ச்சுவல் லேப்ன்றதால இப்போ எல்லாமே பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கிறதால நீங்க லேப் எக்ஸ்பெரிமெண்டிங் ரியலா பண்ற மாதிரி. பிஃபோர் தட் என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் வந்து மிஷின்ஸ் லேப்ல அவைலபிள். நெக்ஸ்ட் இண்டக்டர், this is the symbol of inductor. Next function of the inductor. So we know it block AC while allowing DC to the pass. So next பாத்தீங்கன்னா rheostat. So rheostat உடைய ரியலா இருக்க rheostat symbol எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், ஒரு arrow markல ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். So என்ன பண்ணது, வேரியாக்க ஆக்ட் பண்ண போகுது. So adjust பண்ணி we have to set the different voltage, different resistance வந்து செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் this one is voltmeter. ஓகேங்களா, இதோடைய சிம்பிள் பாருங்க இப்படி ஸ்மால் சர்க்கிள் வீன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் ரீட் த வோல்டேஜ். ஸோ வோல்ட்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், பேரலா கனெக்ட் பண்ணுவோம். எந்த ஒரு சர்க்கியூட் வந்தானா ஸோ வோல்ட்மீட்டர் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சீரீஸ்ல பண்ண மாட்டீங்க, பேரலா பண்ணுவீங்க. ஸோ சி ஹியர் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்றது தான் வோல்ட்மீட்டர். சி திஸ் ஒன் இஸ் அம்மீட்டர். ஹவ் டு ரெப்ரசன்ட் சிம்பிள், ஸ்மால் சர்க்கிள்ல ஏல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன். ஸோ இது கரண்ட் வந்து மெஷர் பண்ண போகுது, பட் இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் தி எக்யூப்மெண்ட் வி ஹேவ் டு யூஸ்டு. ஸோ இங்க ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர் டிஃப்ரெண்ட் அப்பரேட்டஸ் ஆர் தேர். இங்க நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். ரெசிஸ்டர்னா திஸ் ஒன் இஸ் ரெசிஸ்டர். ஜஸ்ட் ஐ டிராக் அண்ட் டிராப் ஹியர் ரெசிஸ்டர். கரெக்ட்னு வருதுங்களா? ஓகே, ரெசிஸ்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரியோஸ்டார். ஜஸ்ட் அகைன் ஐ கோ அண்ட் டிராக் அண்ட் டிராப். ரெசிஸ்டரை டிராப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, மெஷர் வோல்டேஜ் அக்ராஸ் 2 டெர்மினல் இஸ் வோல்ட்மீட்டர். அகைன் திஸ் ஒன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அலோ டிசி அண்ட் பிளாக் ஏசி. திஸ் ஒன் இண்டக்டர். கரெக்ட், நான் டிராக் பண்ணது. ஸோ அப்படியே செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட். ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நேம் ஆஃப் த எக்யூப்மெண்ட். ஸோ இந்த நேம் ஆஃப் த எக்யூப்மெண்ட் என்ன, ரிலே. ஸோ சிம்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஸோ சிங்கிள் டர்ன், அப்புறம் ஒரு கோர், அப்புறம் சுவிட்ச். So what is the function of relay? It will be act as a switch. Open and close the circuit electromechanically. Next is the name of the equipment, circuit breaker. So this is the symbol. Symbol எப்படி represent பண்றாங்க, symbol இந்த மாதிரி represent பண்றாங்க. Next, what is the function of this circuit breaker? So when any fault occur, இது உடனே வந்து break ஆயிடும். So it protect the circuit from short circuit and open condition. Short circuit and open circuit condition. Next, this is slip ring induction motor. Symbol எப்படி represent பண்ணுவாங்க பாரு, slip ring. Rotorல we have to connect the resistance. I think இந்த நீங்க maximize பண்ணி பார்த்தா it will be visible. So function of slip ring. ஓகேங்களா, so high starting torque. So and also good speed control. Next, name of the equipment, squirrel cage induction motor. இதோட symbol எப்படி represent பண்ணுவோம், stator, rotor. So function. So it will be most of the industrial application we go for induction motor. So and also idoடைய working operation easy compared to others. Next, see here, this is the DC motor. Symbol எப்படி represent பண்றாங்க, small m plus minus. DC ன்றதால் we put plus minus and also functions. So DC motor வந்து direct current supply ல work ஆகும். It converts DC motor போது it converts electrical energy into mechanical energy. Again this one, auto transformer. Symbol எப்படி represent பண்றாங்க பாருங்க, auto transformer it has only one winding. Here symbol, so primary winding, core and secondary we have to take the tappings. But initially நம்ம ஒரே ஒரு winding இருக்க மாதிரி தான் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. Function. So auto transformer will be act as a variac and also voltage regulator act பண்ண போகுது. ஓகேவா, so next for small activity. So again we have to match it. Auto transformer நீங்க unmute பண்ணி ஆன்சர் பண்ணலாமே. auto transformer எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு small activity, auto transformer first, second, third அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. auto transformer எப்படி இருக்கும், just I had to auto transformer எப்படி சொன்னேன், this one இதான் auto transformer. I have to drag and drop here. Correct. ஓகேங்களா, so next stores charge in it. Which one? Charge வந்து ஸ்டோர் பண்ணும், capacitor. Correct. So next is slip ring induction motor. So this one. So first one is the slip ring. Okay. Next, ideally it has a zero resistance, ammeter. Correct. அப்புறம் relay உடைய symbol இதுதான்.
So next variable resistor. Variable resistor, this one. Variable resistor. Circuit breaker. Circuit breaker na ஒரு smiley மாதிரி symbol இருந்துச்சு. This one. DC motor. DC motor. This one na. This one. Correct. DC motor. So next பாத்தீங்கன்னா squirrel cage induction motor. So எல்லாமே complete பண்ணிட்டோம். Next I give submit. சப்மிட் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டா அப்படி வந்துடும். ஸோ நீங்க இப்போ வந்து லேபே பண்ணலனாலும் பட் வந்து நீங்க லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு இது ஒரு ரிப்போர்ட் எடுத்து சப்மிட் பண்ண முடியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது அப்படியே பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க பண்ணதெல்லாம் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே கிளியர்? ஸோ கிளியரா? கிளியர் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒன்று போய் பார்க்கலாம். So again, virtual all of you see the screen? The screen தெரியுதுங்களா? missions. So இது experiment complete பண்ணிட்டீங்க. Next we go for electrical missions lab. List of experiments. List of experiments we go for second experiment போறேன். To study the load characters of DC shunt generator. ஓகேங்களா? So load character DC shunt generator இதுக்கு simulation பண்ணி how to take the results and graph. இது வந்து procedure. So நீங்க just ஃப்ரீயா இருக்கும்போது இது எல்லாமே வந்து இப்போ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்கு உங்களுக்கு. So aim theory எல்லாமே இதுல ஸ்டடி பண்ணிட்டு டைரக்டா go and do the experiment. Directly I go for simulation. So this is the load character DC shunt generator. Shunt generator it has a field winding and armature windings are there. So field winding Z1 சொல்லலாம் or F1 F2 னு சொல்லலாம். கிளியரா? So என்னுடைய field winding it may be என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா this one வந்து Z ஆவும் இருக்கலாம் or F ஆவும் இருக்கலாம். ஓகே, Z லயே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, F லயே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. See how to give the connections. இந்த connections எப்படி கொடுக்க போறீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். So just இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க மாதிரியே நீங்க கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, so we know. So இப்போ நீங்க எல்லாமே ஆல்ரெடி ஒரு செமஸ்டர் லேப் பண்ணிருப்பீங்க. DC சைடுனா we need the 3-point starter. இங்க பாருங்களேன், சர்க்யூட் பிரேக்கர். So இதுல இருந்தா we have to feed plus minus and 3-point starter is there. ammeter, அப்புறம் ammeter 1, voltmeter 1, ammeter 2, voltmeter 2 இருக்கு. ஓகேங்களா? So next இங்க இருந்து lamp load கனெக்ட் பண்ணிருக்காங்க. Next DC motor and DC generator. So we have to find the load character DC generator. DC generator load தான் வேணும். அப்ப DC generatorனா அது கூட எது கப்பல் பண்ணிருக்கணும்? It converts mechanical energy into electrical energy. Say yes or no? Generator என்னப்பா பண்ணும்? மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். அதுக்காக மோட்டர் வந்து கப்பல் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் அப்படியே நீங்க கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் சி positive terminal MCB to positive terminal of ammeter 1. So positive terminal of MCB then என்ன positive MCB to positive terminal meter 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க. positive terminal MCB to positive terminal voltmeter 2 கிடையாது, இது தப்பா கொடுத்துருக்கோம். voltmeter 1 இந்த ஒரு இடம் மட்டும் தப்பா இருக்குது. voltmeter 1 அகைன் இந்த பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு அகைன் நான் voltmeter 1ல கொடுத்துறேன். தேர்ட் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் MCB 2, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் voltmeter 1, நெகட்டிவ் V meter 1 கொடுத்துருக்காங்கல்ல, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் MCB தான். ஸோ இதுல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் V meter 1 அப்படியே ஜஸ்ட் நீங்க டிராக் அண்ட் டிராப் இங்க வச்சுட்டு அப்படியே நீங்க இழுத்தீங்கன்னா ஒயர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் MCB 2, A2 ஆஃப் மோட்டர். A2 ஆஃப் மோட்டர் இங்க இருக்கு. நெகட்டிவ் டெர்மினல் MCB உடைய நெகட்டிவ்ல இருந்து A2 ஆஃப் மோட்டர். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இது உங்களுக்கு டெமோ கொடுக்கறதுக்காக நான் 3 to 4 டைம்ஸ் பண்ணி பார்த்தேன். இனிஷியலாலாம் வந்துடாது, தப்பு ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? அகைன் நீங்க ரீசெட் பண்ணிட்டு அகைன் யூ ஹேவ் டு கிவ் த கனெக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இங்க 5th A2 to F2. A2 இது F2ன்ற நான் ஜஸ்ட் நோ நான் என்ன சொன்னேன்னா ஃபீல்டு வைண்டிங் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஃபீல்டு வைண்டிங்க நம்ம Z-லயும் சொல்லலாம், F-லயும் சொல்லலாம். அப்போ A2வையும் Z2வையும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படியே ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் A meter 1.
sorry, L2 negative terminal of A meter 1. So L இருந்து இதோட நெகட்டிவ் அதான மீன் பண்ணிருக்காங்க. L2 நெகட்டிவ் மீட்டர் 1. நெக்ஸ்ட் கண்டிஷன் எதை கனெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க, F2 Z1. F ல இருந்து Z1. Z1 எங்க இருக்கு, F இங்க இருக்கு. 3 பாயிண்ட் ஸ்டார்ட் F2 Z1. சோ இதை நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படியே அந்த ரொட்டேட் ஆகும். சோ அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கிராஃப்லாம் எடுக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் A2 A1. சோ சி இதான் என்னுடைய A ல இருந்து A1க்கு அப்படியே கனெக்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் 9th கண்டிஷன் வாங்கல, L2 to A2 ஆஃப் ஜெனரேட்டர். L2 to A2 ஆஃப் ஜெனரேட்டர்னா L2 இங்க இருக்கு, A2 ஆஃப் ஜெனரேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A2 ஆஃப் ஜெனரேட்டர் டு F2 ஆஃப் ஜெனரேட்டர். A2 F2 Z நம்ம F ன்னு சொல்லலாம். சோ A2 to F2 ஜெனரேட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா F2 ஆஃப் ஜெனரேட்டர் இந்த கண்டிஷன், F2 ஆஃப் ஜெனரேட்டர் டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்ட் மீட்டர் 2. F2 ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்ட் மீட்டர் 2. இங்க பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயும். உங்களுக்கு விசிபிளா இருக்கா, தெரியுதா உங்களுக்கு பிளஸ் மைனஸ்லாம்? ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். ஷேர் ஆகலையா? ஷேர் ஆகுதுப்பா, ஷேர் ஆகுது. நீங்க ஒழுங்கா பாருங்க, ஷேர் ஆகுது. பிளஸ் மைனஸ் தெரியுது மேடம். தெரியுதா சார்? ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் F2 டு நெகட்டிவ் வோல்ட் மீட்டர் 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 12th கண்டிஷன், நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் மீட்டர் 2 வோல்ட் மீட்டர் அம்மீட்டர்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்ட் மீட்டர். சோ இங்க பாருங்கன்னா 12th கண்டிஷன்ல நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் அம்மீட்டர் 2 டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்ட் மீட்டர். சோ இது ரெண்டுத்தையும் அப்படியே சீரிஸ் பண்ணிரும். சோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் V மீட்டர் 2 டு L1. சோ பாசிட்டிவ் ஆஃப் V மீட்டர் 2 டு அந்த கண்டிஷன்ஸ் 13 கண்டிஷன்னா பாசிட்டிவ் ஆஃப் வோல்ட் மீட்டர் 2 டு L1. L1 இஸ் a load. சோ அந்த கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் A மீட்டர் டு A1 ஆஃப் Z. அம்மீட்டருடைய பாசிட்டிவும் A1 ஆஃப் ஜெனரேட்டர். சோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். நெக்ஸ்ட் அம்மீட்டருடைய பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து Z1 ஆஃப் ஜெனரேட்டர் அகைன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸ்டெப் 2ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, செக் கனெக்ஷன்ஸ் கரெக்டா. சோ நீங்க எடுத்தோடனே பண்ணீங்கன்னா தப்பா கண்டிப்பா ஆகும். அகைன் நான் திருப்பி கொடுக்கணும். கரெக்ட், கனெக்ஷன்ஸ் கரெக்ட், ஓகே. சோ இப்போ என்னுடைய மோட்டர் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சார் ஜெனரேட்டர் ரன் ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோம், we get the electrical energy ரன் ஆகுது. 3.7 சப்ளை கொடுத்தாச்சு. ஓகேவா? இன்ட்ரெஸ்டா தானே இருக்கு. சோ ஆஃப்டர் கரெக்ட் கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோடு செலக்ட் பண்ணணும். சோ பண்ணலாமா? பல்புன்னு இருக்கா, ஜஸ்ட் ஒரு பல்ப் செலக்ட் பண்றேன், ஒரு பல்ப் எரியுது. லோட் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ்ல ஸ்லைட் டிராப் இருக்கும். சோ பிஃபோர் தட் பல்பு எந்த பல்பும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பல்ப் மட்டும் செலக்ட் பண்றேன். சோ நான் என்ன பண்றேன், இங்க ஆட் பண்றேன். இங்க வந்து சீரியல் நம்பர், கரண்ட், வோல்டேஜ் பாருங்க, நான் ஆட் பண்றேன். ஒரு பல்ப் போட்டோன்னே என்னுடைய கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்துருச்சு. சோ when we increase the load பாத்தீங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், வோல்டேஜ் வந்து ஸ்லைட்டா டிராப் ஆகணும். நெக்ஸ்ட் I have to choose செகண்ட் பல்ப். see இங்க செகண்ட் ரெண்டு லோட் சூஸ் பண்ணிட்டு அகைன் ஆட், again 3 add. so next I have to choose 5. maximum 6 reading எடுத்தாதான் we get the graph. so you see நான் 4 bulbs choose பண்ணேன், sorry 5 bulbs. so current பாருங்க increase ஆயிருக்கு, voltage வந்து அப்படியே drop ஆகுது. next I have to choose 7 add. next 8 நான் ரேண்டமா choose பண்றேன் அப்படியே. so 8 bulb choose பண்ணும்போது current is increasing, voltage slight drop ஆகுது. next we go for 10 bulb. okay add. ஓகேங்களா? so next இந்த மாதிரி பண்ணியாச்சு. கிராஃப் போலாமா? நீங்க வந்து கிராஃப் ஷீட் வச்சு x axis y axis எல்லாம் பண்ணணும், not necessary, just you put the graph. கிராஃப் போட்டீங்களா? நம்ம பண்ணா கூட தப்பு பண்ணுவோம், அது மாதிரி எதுவுமே வராது. so x axisல பாத்தீங்கன்னா we get load current, y axisல voltage. ஓகே, சோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் வந்து அப்படியே டிராப் ஆயிட்டே வருது. ஓகே, சோ இது அப்படியே என்ன பண்ணலாம், பிரிண்ட்னு கொடுத்துட்டு சேவ் as PDF சேவ் பண்ணி நீங்க வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து டெமோ கொடுத்துட்டு இதை வந்து நீங்க கனெக்ஷன் பண்ணி ரீடிங் எடுத்து கொடுங்கன்னா நீங்க சேவ் பண்ணி ரீடிங் எடுத்து கொடுத்துடலாம்.
ஓகேவா? சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாரும் ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இது all of you clear about the Yes, ma'am. okay. Yes, ma'am. So இப்போ நீங்க வந்து Yes, ma'am. Yes, ma'am. புரியுது மேம். இப்போ காலேஜ் போய் பண்ண முடியாதப்போ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக்கல்டி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க அப்படியே ரெக்கார்ட்ல வந்து இத வந்து பிரிண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சேவ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we go for Okay, ma'am. next experiment. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இப்ப பண்ணோம்ல, இதோட ப்ரொசீஜர் பாருங்க. சோ கொடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க தப்பு பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு see the procedure. இத பார்த்துட்டு இது எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க கூட நீங்க போய் பண்ண ஆரம்பிக்கலாம். So next we go for next experiment. So 2 experiment பண்ணிட்டு next we move on into electronics. So next experiment பாத்தீங்கன்னா just இந்த electrical machines-ல என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்க. நெக்ஸ்ட் ஷன்ட் ஜெனரேட்டர். நெக்ஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார் பை ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். அது போய் கிளிக் பண்றீங்க. ஸோ we have to study the speed control DC motor by field resistance, and also we have to draw the graph between armature current and speed. IA-க்கும் N-க்கும் தான் draw பண்ண போறீங்க by varying the field resistance. Okay, இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டைரக்டா சிமுலேஷன் போனாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அவைலபிள். Shall we go for the simulation? நான் ஃபாஸ்டா போனா கூட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதால உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சோ நெக்ஸ்ட் ஸ்பீட் கரெக்டா இருக்கு மேடம். கரெக்டா இருக்கு. சோ அதே மாதிரி சேம் திஸ் இஸ் தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார் பை ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ். டிசி மோட்டார்னா பிளஸ் மைனஸ், அகைன் பிளஸ் மைனஸ் 3 பாயிண்ட் ஸ்டார்டர். இங்க PQஆன் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. 3 பாயிண்ட் ஸ்டார்டர், அகைன் வோல்ட் மீட்டர், அம்மீட்டர். டிசி மோட்டார் இருந்தாலும் ஜஸ்ட் வி புட் டிசி மோட்டார். சோ this is the front view of DC motor. ரொட்டேட் ஆனா தெரியணும்ல, 2D அனிமேஷன் சொன்னாங்கல அதுக்காக. நெக்ஸ்ட் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்க அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான். A to K. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஃபெமிலியர் ஆனதால ஜஸ்ட் அவங்க அப்படியே கொடுத்துறாங்க, இந்த 10 எப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. A to K கனெக்ட் பண்ணணும். ஏல இருந்து K. K இங்க இருக்கு, ஹியர். K இங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா A to Y. அகைன் ஏல இருந்து we go for Y. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு வரும். நெக்ஸ்ட் A to J. ஏல இருந்து we go for J. Next instruction B to P. B ல இருந்து P. Next we go for E to M. E to M. E here. E ல இருந்து M கனெக்ட் பண்றோம். Again F to D. மேடம் ஜஸ்ட் a minute மேடம். சார். A வந்து பாசிட்டிவ், வோல்ட்மீட்டர் நெகட்டிவ் கனெக்ட் பண்றீங்க. இங்க சார் கனெக்ட் பண்ணிருக்கேன். A வந்து பாசிட்டிவ் மேடம். எஸ் சார். வோல்ட்மீட்டர் நெகட்டிவ் கனெக்ட் பண்றீங்க. இப்ப ரிவர்ஸ் பயாஸ் காட்டுது. A to J ன்னு ஏதாவது தப்பா கனெக்ட் பண்ணிட்டேனா? A to J நம்ம ஹைல தான கனெக்ட் பண்ணோம். ஆமா பாசிட்டிவ்ல தான் கனெக்ட் பண்ணோம். பட் வந்து அவங்க இந்த டெர்மினல் மாத்தி இருக்காங்களா இருக்கும் சார். ஆமா தப்பா இருக்கு. சோ ஆக்சுவலா நான் இங்கே தப்பா இப்ப கொடுத்துட்டேன். ஆக்சுவலா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா E to M, வந்து இது F தெரியாம இப்ப கொடுத்துட்டேன். சோ இப்ப நான் கொடுத்துட்டு நான் செக் பண்ணாலும் இன்கரெக்ட் கனெக்ஷன் தான் வரும். ஏன்னா இந்த இடம் தப்பு. சோ டோட்டலா தப்பானதால அகைன் we go for reset. Thank you. ரீசெட் பண்ணாதான் திருப்பியும் கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஆக்சுவலா சார் அவங்க பண்ணிருப்பாங்க, அப்புறம் ரிவர்ஸ்ல அடிச்சதால மாத்திருப்பாங்க சார், பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி. ஓகே, அகைன் we go for A to K, A to K and A to Y, again A to J. சோ சார் சொன்ன மாதிரி அக்ராஸ்ங் போது பிளஸ் தான் வரும். சோ அதுக்கப்புறம் அவங்க கோடிங் சேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ A to J, நெக்ஸ்ட் B to P, B ல இருந்து B to P here. So next பாத்தீங்கன்னா E to M. So E ல இருந்து M. Next பாத்தீங்கன்னா F to D. F இங்க இருக்கு, F to D. So next G to R. G எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. G to R.
ஸோ நீங்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இது கூட செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ G2R, நெக்ஸ்ட் H2I. H2I. ஸோ யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. H2I, நெக்ஸ்ட் I2C, ஐல இருந்து C. நெக்ஸ்ட் இன்செக்ஷன் பாத்தீங்கன்னா C2H, C2H, H இங்க இருக்கு. C2H. Again we go for Q2L, Q ல இருந்து L. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் செக். கரெக்ட் கனெக்ஷன் ப்ரொசீட்னு கொடுத்தாச்சு, வந்துருச்சு. டு டேக் ரீடிங்ஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்கரெக்டா இருந்தா அகைன் ரீசெட் பண்ணி பண்ணணும். தென் செட் த வோல்ட் மீட்டர். ஓகேவா? வோல்ட் மீட்டர் வந்து செட் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் செகண்ட் ஸ்லைடர். ஸோ இந்த வோல்ட் மீட்டர் வந்து செட் பண்ண போறாங்க செகண்ட் ஸ்லைடர். ஸோ இதை வச்சுதான் ஸ்லைட். ஸோ ஜஸ்ட் இங்க நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டர்ன் ஆன் MCB. அதை பண்ணாம விட்டாச்சு. MCB ஆன் பண்ணியாச்சு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டர்ன் ஆன் தி கரெக்ஷன் நம்மளுடைய கனெக்ஷன் கரெக்டா இருந்தா டர்ன் ஆன் த MCB. நெக்ஸ்ட் வி ஹேவ் டு செட் த வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் வந்து செட் பண்ணணும் 220 வோல்ட் வித் ஹெல்ப் ஆஃப் செகண்ட் ஸ்லைடர். ஸோ இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 220 வோல்ட் போயிடுது. ஸோ இனிஷியலா அது எப்படி இருந்திருக்கும்? 0ல இருந்திருக்கும், 220 வோல்ட் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடரை வந்து இப்போ மூவ் பண்ணணும். அதெல்லாம் அம்மீட்டர், அதுல வர ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணி கரஸ்பாண்டிங் கரண்ட், ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் ஸ்பீடை வந்து நோட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு மூவ் த அம்மீட்டர். ரொட்டேட் ஆகுதா? ஸோ ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஐ ஹேவ் டு ஆட் த டேபிள். கரண்ட் வந்து 0.1 amps இருக்கு, ஸ்பீட் வந்து 2500. அகெயின் ஸோ ஃபீல்டு கரண்ட் ரிடியூஸ் ஆனா ஸ்பீட் வந்து டேஞ்சரஸ்லி ஹை ஸ்பீட். இப்போ நான் ஃபீல்டு கரண்ட் அதிகமாகிட்டே வரேன். அகெயின் ஸோ சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண. அகெயின் நீங்க அப்படியே சும்மா லைட்டா அப்படி வச்சாவே போதும், அப்படியே மூவ் ஆயிடும். ஆட் டேபிள். ஸ்பீட் குறைஞ்சிட்டே வருது பாருங்க. அகெயின் 0.4 அப்படியே லைட்டா மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ மேக்ஸிமம் 6 ரீடிங் இருந்தாதான் we get the graph. அதெல்லாம் நான் அப்படியே ஸ்லைட்டா மூவ். ஸோ ஸ்பீட் அப்படியே ரிடியூஸ் ஆகுதே வருது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆக. ஓகே, இது ரன் ஆகுறது ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி டேக் த கிராஃப். பிளாட் த கிராஃப். பிளாட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்க பாருங்களேன், கரண்ட் வெர்சஸ் ஸ்பீட் வி கெட் த கிராஃப். இனிஷியலா கரண்ட் கம்மியா இருக்கும்போது மேக்ஸிமா இருந்துச்சு, அகைன் அப்படியே ஸ்லோவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வி டேக் பிரிண்ட் எடுத்துட்டு நீங்க எங்க வேணுமோ அங்க சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல இருந்தே நீங்க எய்ம் ப்ரொசீஜர் எல்லாமே இங்க இருந்தே கூட நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ கெட் சம் ஐடியா அபவுட் திஸ் ஒன். ஓகே, ஸோ 2 experiments எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பார்த்தாச்சு, தென் வி மூவ் ஆன் இன்டு எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் பண்ணி பாருங்க மிஷின்ஸ் லேப்ல. ஸோ நான் இந்த லிங்க்ல போனதால இதை மட்டும் தான் பாக்குறேன். நிறைய காலேஜ் லிங்க்ல இருக்கும், நீங்க ஒவ்வொன்றுத்தையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், வால் லேஅவுட், ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், OCSC டெஸ்ட், ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இங்க போய் நான் எடுத்தது இந்த லேப், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேப். நியூவா வந்து அவங்க சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்கிறதால அதை சூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ நிறைய லேப்ஸ் இருக்கு, நீங்க எல்லாமே போய் பண்ணி பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் லேப், ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க பண்ணலாம், இதை வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஷால் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் போறேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IC ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அவங்களுக்காக எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் கேட்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப் 1 இருக்குங்களா? இதை போய் நான் கிளிக் பண்றேன். ஸோ நீங்க IIT ரூர்க்கி எல்லாமே இப்போ புதுசா பண்ணிருக்காங்க, அது எல்லாமே ரியலா பண்ற மாதிரி இருக்கும். பட் மற்ற காலேஜ்லயும் இருக்கு, பட் அது வந்து அதுக்கான நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப் 1. ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டேன். லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெரிஃபிகேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ், அண்ட், ஆர், நாட், நாண்ட், நார், XOR, XNOR gates. So we have to find output of each one of the gates. ஓகேங்களா? இதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய ப்ரொசீஜர் எல்லாமே வரும். ஸோ ஒவ்வொரு கேட்டோடைய ப்ரொசீஜர் வேணும். அண்டு கேட்டு அதோடைய தியரி,
AND gate na அர்த்தம் லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன். we have to know this is the symbol of AND gate. so லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா OR gate லாஜிக்கல் அடிஷன். ஆல் ஆஃப் உங்களுக்கு இத பத்தி ஒரு ஐடியா இருக்கும்ல லாஜிக் கேட்ஸ். ஓகே, so next not it will be act as a inverting. input a ன்னு கொடுத்தா அவுட்புட் வந்து சாரி 1 ன்னு கொடுத்தா 0, 0 ன்னு கொடுத்தா 1 ன்னு கிடைக்கும். so NAND னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் AND. so NOR அந்த மாதிரி இதோட ப்ரொசீஜர் ஜஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் we go for AND gate. AND gate உள்ளார என்ன டிரான்சிஸ்டர் லாஜிக் இருக்கு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக். சோ தியரியா படிப்பீங்க, பட் ரியலாவே அது எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக், இந்த லாஜிக்ல நீங்க கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா we get the output. சோ நீங்க வந்து இப்போ வந்து வீட்ல இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு சின்ன பிசிபில இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணி we get the output. சோ ஒரு AND gate உடைய அவுட்புட் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? சோ shall we go for simulation? சோ சிமுலேஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். ஓகே, we go for AND gate. சோ AND gate பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்யூட் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் செகண்ட் அந்த சிம்பிள். சோ ஒரிஜினலாவே நீங்க AND gate ஐசி, AND gate உடைய ஐசி ஐசி 7408. சோ அந்த ஐசி எடுத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி உள்ளார இருக்கும் RTL லாஜிக், ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் இருக்கும். சோ இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க போய் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுத்தா we get the output. சோ அது எப்படி பண்ணலாம்னா சார் அனோடேஷன் வந்து க்ளோஸ் லாக் பண்ணிருக்கீங்களா சார்? சார் ஹலோ சார். ஹலோ. சார் அனோடேஷன் வந்து லாக் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல ஒண்ணும் பண்ணல, அதோ ஒரே நிமிஷம் பாக்குறேன். எதுல வரும் அது? அந்த நீங்க ஹோஸ்டா இருக்கீங்கல? ஆமா சார். சரி இல்லன்னா பரவாயில்ல விடுங்க சார், இல்லன்னா பரவாயில்ல. ஓகே. So all of you see the paint screen தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது மேம். ஓகே, so for example AND gate னா லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டேன். so this is our input, இது வந்து அவுட்புட். எனக்கு எப்படி வரும்னா மல்டிப்ளிகேஷன் 0 0 னா 0, 0 1 னாலும் 0, 1 0 கண்டிஷன்லயும் எப்படி வரும் 0, 1 1 கண்டிஷன்ல தான் we get the output 1 ன்னு வரும். ஓகேவா? சோ அந்த அவுட்புட் நம்ம இங்க கொண்டு வர போறோம். சோ இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து AND gate. சோ AND gate பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் we have to press the switch. இது வந்து சப்ளை கொடுக்கணும், இந்த சர்க்யூட்டுக்கு சப்ளை கொடுத்துட்டோம். சப்ளை கொடுத்துட்டோனே இது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா 1 தெரியுதுங்களா? நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்றேன், இது மேல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா 0 ஆகும் 1 ஆகும். ஓகேவா? 1 ஸ்டேட் ஆன் பண்ணிட்டேன் சுவிட்சை. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த எப்ப இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 1 கண்டிஷன். சோ இனிஷியலா 2 0 0 இருக்கு, எரியல. நெக்ஸ்ட் நான் இதை மட்டும் 1 ஆக்குறேன். சி இங்க பாருங்களேன், இது 1 ஆக்கணும்னே இங்க கிரீனா மாறுது, இந்த லைன் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? 0 0ல ரெட்டா தான் இருக்கு, எல்லாமே ரெட்டா இருக்கு. நான் சுவிட்ச் 3 இருக்குல்ல, இதை மட்டும் இப்படி கிளிக் பண்றேன், 1 ஸ்டேட்டுக்கு போனோடனே கிரீன் ஆகுது. பட் சோ நீங்க இப்பதான் பாத்தீங்க இந்த பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா 0 1னாலும் அவுட்புட் 0 0ல தான் வரும், 1 0லயும் அவுட்புட் 1 1 1ல தான் அவுட்புட் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் இந்த சுவிட்ச் மூவ் பண்றீங்க 1, இப்ப ரெண்டுமே என்ன ஸ்டேட்ல இருக்கு 1 1 1 1ன்றதால எல்இடி எரியுது. அகைன் இதுவும் வந்து 0, இதுவும் 0, எரியாது. அகைன் இதை மட்டும் 1 ஆக்குறீங்க, அப்பயும் லைட் க்ளோ ஆகாது. அகைன் இங்க 0 ஆக்கிட்டு இங்க 1 பண்ற, அப்பயும் க்ளோ ஆகாது. அகைன் 1 1. ஓகேங்களா? எல்இடி க்ளோ ஆகுது. சோ நீங்க ஸ்டடி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லாஜிக் கேட்ஸ்னா சோ இதுல பண்ணிட்டு சோ நீங்க ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் AND gate பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சிமுலேஷன், இதுவும் AND gate உடைய சிம்பிள். நீங்க வந்து இது வந்து கரெக்டா அப்படின்னு AND gate இப்பதான் சொன்னேன். நான் இன்புட் கொடுக்குறேன் 0 0, அவுட்புட் என்ன வரும்? AND gate உடைய 0. சோ செக் பண்ணுங்க, கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 0 1 கொடுக்குறேன், அப்ப அவுட்புட் என்னவா தான் இருக்கும் 0, செக். அப்ப நான் கொடுத்தது கரெக்ட். சோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், செக் பண்றேன், இன்கரெக்ட். தெரியுதா? ஓகேவா? சோ இப்ப நீங்க இத வந்து நீங்க எப்படி டெலீட் பண்ண முடியாது. அகைன் என்ன பண்ணனும்? ரீசெட் பண்ணீங்கன்னா தான் போயிடும்.
ரீசெட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் கிளியர் ஆயிடும். அகைன் 0 0 we get the 0. செக் பண்ணீங்கன்னா we get the output. அகைன் 0 1ல 0 தான். அகைன் பாத்தீங்கன்னா 1 0ன்னு கொடுக்குறேன். this condition also we get output 0 only. so again 1 1 1 1ல 1 ன்னு இருக்கும். ஓகேங்களா? சோ இத வந்து அப்படியே நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு சப்மிட் பண்ணலாம். இது எதுக்காக வெர்ச்சுவல் லேப்னா இப்ப லைவா நம்ம லேப் பண்ண முடியல, அதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இத நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் we go for OR gate. so OR gate உடைய ட்ரூத் டேபிள், OR gate உடைய ட்ரூத் டேபிள் என்னப்பா? OR gate na logical addition. so OR gate logical addition. so we have the input AB, output is A plus B. so 0 0 ன்னு கொடுத்தீங்கன்னா output is 0. 0 1ல 1, A plus B add பண்ண again 1 0ல ஆட் பண்ணீங்கனாலும் we get 1. 1 1ல என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகேங்களா? this is the output of OR gate. so OR gating செக் பண்ணலாம். so this is the OR gate. see experiment to perform OR gate. so OR gate க்கு என்ன பண்ணிருக்காங்க? diode resistor logic. AND கேட்னா ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க டயோட் ரெசிஸ்டர். நீங்க அப்படியே ரியலா இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து ஐசில வந்து இது ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? we have to give the supply. ஓகேவா? தனியா இருந்தது நான் சப்ளை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஆர் கேட் 0 0ல லேம்ப் எரியல. நெக்ஸ்ட் இதை மட்டும் 1 ஆக்குறேன். கிரீன் எரிஞ்சுதான் 1 சப்ளை போகுது. 1 0ல we get the output. அகைன் இது 0 ஆக்கிட்ட அகைன் 1. அது மேல போய் கிளிக் பண்ணீங்கன்னா 1 0 அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் மாதிரி தான் 1. அகைன் 0 1ல we get the output. நெக்ஸ்ட் கண்டிஷன்ல we have to on both the lamp in on பண்ணிட்டேன். so we get the output. ஓகேங்களா? அகைன் we go for simulated 2. ஆர் கேட்டுக்குனாலும் ஆர் கேட்னா சர்க்யூட்லயும் பண்ணணும், அகைன் சிம்பிள்லயும் அந்த அவுட்புட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 0 0 இங்க என்ன வரும்? அவுட்புட் ஆர் கேட்னா 0 0 மேம். அகைன் 1 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் சாரி 0 0ல டேபிள்ல கொடுக்கணும். செக் பண்ணீங்கன்னா கரெக்ட். அகைன் 0 1 அவுட்புட் இஸ் 1. செக் பண்ணீங்கன்னா கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 1 0. ஸோ இந்த கண்டிஷன்ல என்னுடைய அவுட்புட் 1 தான், கரெக்ட். அப்போ அவுட்புட் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 1 1 we get the 1. ஸோ ஆக்சுவலா இது வந்து கேமேப் வச்சுதான் கொண்டு வருவாங்க. அதுக்கான தியரியும் அவைலபிளா இருக்கு. அது ஃபுல்லா உள்ளார நான் தியரி போற மாதிரி இருக்கும். நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு ஸ்டடி பண்ணி பாருங்க. ஸோ இங்க தானே போனீங்க. ஸோ இதுல தியரின்னு இருக்கும் பாருங்க. ஸோ இந்த தியரியில சாரி அது எப்படி கொண்டு வந்தாங்க, ஒவ்வொன்றுத்துக்கான ப்ரொசீஜர் கேமேப் மேல சால்வ் பண்ணதும் இருக்கும். இந்த வேற எங்கேயும் நான் பார்த்தேன். ஜஸ்ட் நீங்க எல்லாத்தையும் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிமுலேஷன். ஆர்கேட் உடைய சிமுலேஷன் இப்பதானே கம்ப்ளீட் பண்ணோம், அதோடைய சிம்பிளும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது க்ளோஸ் ஆயிட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட். நாட் வந்து எப்படி ஆக்ட் பண்ணும்? நாட் கேட்னா 1ன்னு கொடுத்தா 0 0ன்னு கொடுத்தா 1. ஸோ நாட் கேட்ல பாத்தீங்கன்னா 2 ரெசிஸ்டரும் ஒரு டிரான்சிஸ்டரும், இதுவும் வந்து ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் தான். ஸோ நாட் கேட் உடைய ட்ரூத் டேபிள் எப்படி வரும் பாருங்க. ஸோ நாட் கேட் உடைய ட்ரூத் டேபிள் பெயிண்ட் ஸ்கிரீன் தெரியுது இல்ல உங்களுக்கு? நாட் கேட்ல ஓகே. ஸோ இப்போ நீங்க இன்புட் வந்து இது நாட் கேட்ல we have to feed 1 input. ஸோ அவுட்புட்டும் 1ஆ தான் இருக்கும். இன்புட் வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1. அகைன் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 0. இன்வெர்ட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? இது சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் நாட் கேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பாத்தீங்கன்னாலும் அதே சேம். நான் கனெக்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1ன்னா லேம்ப் க்ளோ ஆகும். ஸோ 1ன்ற கண்டிஷன்ல 1ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 0 ஆகும், அப்போ லேம்ப் க்ளோ ஆகாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த பேட்டரி போய் ப்ரெஸ் பண்றேன். கனெக்டட் வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் சப்ளை போன இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணணும். 1
ஓகேங்களா? இங்க ஏன் இப்ப லேம்ப் எரியுது? ஏன் எரியுது பாருங்க. இந்த சுவிட்ச் என்ன கண்டிஷன்ல இருக்கு? நீங்க வந்து மெயின் ஆன் பண்ணிட்டீங்க. இந்த சுவிட்ச் என்ன கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. 0. 0னா ஆன்ல இருக்குது மேம். 0னா அவுட்புட் என்ன வரணும்? 1. அவுட்புட் வந்து எரியணும். அதானப்பா? இங்க பாருங்களேன். 0 இன்புட் 0 வந்து அவுட்புட் வந்து 1 இருக்கணும். சோ இப்ப இது வந்து மெயின் சப்ளை கொடுத்துட்டீங்க. அந்த சர்க்யூட்டுக்கு சப்ளை கொடுத்துட்டீங்க. இங்க இருக்கிறது தான் கண்ட்ரோல். இது வந்து 0ல இருக்கு, அவுட்புட் வந்து 1. அகைன் நான் மாத்துறேன். 1 இருக்கு. அப்ப லேம்ப் வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சிமுலேட்டர் 2 பாத்தீங்கன்னா அந்த அண்ட் நாட் கேட்டோட சிம்பிள். ஸோ நம்ம ரியலா வந்து IC 7404 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஐ ஹாவ் டு கிவ் 0. அவுட்புட் நம்மளுக்கு தெரியும் 1. செக் பண்ணி பாருங்க. இன்புட் வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 1. அகைன் ஐ ஹாவ் டு ஃபீட் 1. அவுட்புட் என்னது? 0. செக் பண்ணி பாத்தீங்கன்னா 0. ஓகேவா? ஸோ இது மாதிரி we have to explore other gates also. மற்ற எல்லா கேட்டுமே இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ NAND கேட், NOR கேட், XR, XNOR. ஸோ நெக்ஸ்ட் we go for XR பண்ணலாமா இல்ல NAND? ஸோ NAND கேட் பாருங்களேன். ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் தான். NAND கேட் வந்து அப்படியே ரிவர்ஸ். AND கேட்டுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்டா வரும் NAND கேட். ஸோ NAND கேட் பாத்தீங்கன்னா சி AND கேட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ். NAND கேட்ல இன்புட் அவுட்புட். ஸோ we know AND கேட்னா லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன். ஸோ அவுட்புட் இஸ் A dot B complement. So A dot B complement na 0 0 0 0 complement na 1 in varum. Again 0 1 only we get 1. 1 0 condition also we get 1. 1 1 conditionally we get 1. Okay va? So inga check பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்க. மெயின் சுவிட்ச் வந்து ஆன். இது ஆன் பண்ணிருக்கேன். ஆனா இருக்கு 0 0 ரெண்டு 0லயும் we get 1. அகைன் ஏதாவது ஒன்னு 1 பண்ணுங்க. 0 1 கண்டிஷன்லயும் 1 லேம்ப் எரியணும். அதான் கண்டிஷன். 0 1லயும் we get the output. நெக்ஸ்ட் 1 0லயும் we get the output. அகைன் 1 1 1 1ல என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். கரெக்டா? 1 1ல வந்து சாரி 1 1ல என்ன ஆகணும்? 0. தப்பா கொடுத்திருக்கு. 1 1ல வந்து 0. சோ இது தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் AND. ANDல வந்து 1 1ல மட்டும் தான் ஆன் ஆகணும். இங்க 1 1ல 0 ஆயிடும். ஓகே 1 1ல we get the output is 0. so again இத சிமுலேஷன்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிமுலேஷன்ல பாத்தீங்கன்னா 0 0 output is 0. செக் பண்ணுங்க. ஓகே 0 1ல இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட் வந்துச்சு? this is the symbol of NAND gate. நான் 0 0ல 0ன்னு கொடுத்தேன். செக் பண்ணா இன்கரெக்ட்னு வந்துருச்சு. 1 ஆன்சர் 1 வரணும். 1 வரணும். NAND complement of AND. so again 0 1லயும் 1. again 1 0லயும் 1. so last condition 1 1லயும் we get the 1. sorry 1 1ல என்ன வரணும்? 0ன்னு வரணும். பாருங்க நான் தப்பா கொடுத்தா இன்கரெக்ட்னு வந்துரும். 1 1ல தான் we get the 0. so இது மாதிரி we have to check other gates also. next பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லா கேட்டையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மொபைல்ல கூட இது பண்ணலாம். மொபைல்ல வராது அப்படிலாம் கிடையாது. மொபைல்லயே வரும் இது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர். ஜஸ்ட் வி கோ ஃபார் ஆஃப் ஆர்டர். சார் டைம் இருக்கா சார்? இருக்கு மேடம். இப்போ இந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட் அந்த மாதிரி ஏதாவது சர்க்யூட் அசெம்பிள் பண்ணி காட்டுறீங்களா? அவுட்புட் ஒரே மாடலா வருதுல, ஒரே மாதிரி கேட்ஸ் ஆமா என்ன சார் கேட்டீங்க? இல்ல இப்ப டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குல. டிரான்சிஸ்டர் PN ஜங்ஷன் டயோட். அதான் சார் சிம்பிளா அதுதான் பேசிக்கா இருக்கு. PN ஜங்ஷன் டயோட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் லேப் போயிடும் சார். So VA cats are PN junction diode. So இவங்களது வந்து அது சிமுலேஷன் ஒரு சில இதுக்கு பண்ணாம இருக்காங்க சார். அதால நான் வந்ததை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இருக்கும் அவைலபிளா இருக்கும். நீங்க இருக்கிறத பண்ணுங்க. ரூட் கீலே பண்ணிடுங்க மேம்.
ஓகே சார். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சுவலா வந்து அதுல போனீங்கன்னா ஜாவா அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேக்குது சார். புரியுது புரியுது. ஐஐடி ரூர்க்கியில நீங்க இப்ப பண்ணதே கண்டினியூ பண்ணீங்க, என்ன அதுலயே முடிச்சிங்க மேடம்? ஹலோ சார், கட் ஆயிடுச்சு. ஓகே மேம். ஓகே. ஸோ அந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா இப்போ அப்படி? தெரியுது. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப். ஸோ லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் கேட்ட மாதிரி அந்த இதுவும் இருக்கும். பட்டு பிஎன் ஜங்ஷன் டயோட்லாம் இல்லைன்னா டிங்கர் கேட்ல கூட போய் பண்ணலாம் சார். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது செஷன் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் இல்லை போயிட்டு அகெயின் சிமுலேஷன். ஸோ ஆஃப் ஆர்டர். ஸோ ஆஃப் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த சிமுலேட்ல போட்டீங்கன்னா விகெட். ஸோ இந்த மாதிரி இந்த டயக்ராம் தான் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ஆரோ ஒரு அண்டு கேட். பட் ஐசியில பார்த்தீங்கன்னா இது ஐசியில இப்படிதான் ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணும், கனெக்ட் த சப்ளை கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்புட் வந்து கொடுக்க போறீங்க. ஸோ சப்ளை வந்து வி ஹேவ் டு கிவன். இதான் சப்ளை பிளஸ் விசிசி கொடுத்தாச்சு. அகெயின் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆர்டர்ல எப்படி வரும்னா we have to given 2 inputs off orderல. so 2 inputs பாத்தீங்கன்னா AB, அவுட்புட் வந்து sum carryன்னு வரும். so inputs வந்து 0 0, sum 0, carry 0. so next 0 1 கொடுத்தீங்கன்னா sum 1, carry 0. again 1 0 கொடுத்தீங்கன்னா sum 1, carry 0. 1 1 கண்டிஷன்ல என்ன ஆகும், sum 0, carry 1 ன்னு வரும். so shall we check it? so செக் பண்ணா so இப்ப 0 0ல LED glow ஆகல. again 0 1 இன்புட் ரெண்டும் 0 0 இருக்கு. again I have to given 0 1. so 0 1 கொடுத்தோனே sum 1 ஆகுது, carry வந்து 0. so add பண்ணிட்டேன். so input A 0, input B வந்து 1, sum 1, carry வந்து 0. again இது 0 பண்ணிட்டேன், இதை 1 பண்றேன். add பண்ணிட்டு again 1 0 கண்டிஷன்லயே sum 1 வந்தது, carry வந்து 0. next both the conditions are 1 1. so add பண்ணீங்கன்னா sum 0, carry 1. ஓகேவா? இப்போ பாருங்க கேரி வந்து க்ளோ ஆகுது. ஸோ இது அப்படியே நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சிமுலேஷன் அந்த ஜென்ரலா கொடுப்பீங்கல்ல, இங்க நம்ம தான் செக் பண்ணணும். அகெயின் கோ ஃபார் 0 0 0 0னா அவுட்புட் இஸ் சம் வந்து 1, கேரி வந்து 0 செக் பண்ணணும். 0 0ல சம்மும் 0 தானே வரும். ஸோ அப்போ இது கிளியர் ஆகாது, ரீசெட் பண்ணி தான் கிளியர் பண்ணணும். ரீசெட் பண்ணி we have to clear again. simulated 2ல 0 0, sum 0, carry 0. correct. again 0 1, sum 1, carry 0. next பாத்தீங்கன்னா 1 0ல again we get 1 0. correct. next 1 1 conditionல sum 0 ஆயிடும், carry வந்து 1 ஆயிடும். சரி, தப்பா கொடுத்துட்டீங்கன்னா இன்கரெக்ட் வரும். அகைன் ரீசெட் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சார் கேட்குற மாதிரி அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கு சார் இந்த வெர்ச்சுவல் லேப்ல. ஏன்னா எங்க பசங்களுக்கே நாங்க இதுல இருந்து தான் கொடுத்தேன். பட் எந்த இதுல இருந்து போனேன்னு தெரியல. பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் லேப். ஸோ இதுல பேரலல் ஆர் மேடம் ஒரே நிமிஷம் லைன்ல இருக்காங்க. கிரிஜரன் யாரோ ஒரு பையன் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணிடுங்க. இல்ல சார், பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண நீங்க பண்ணணும் மேம். நீங்க தான் பண்ணணும். என்ன சார் பண்ணனும்? உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணவா? இல்ல ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
ஓகே ஓகே. எந்த ஷேர் ஆகலையா? இல்ல முடிச்சிங்களா நீங்க? இல்ல நான் பண்ண வந்தேன். எந்த கட் ஆயிடுச்சா சார்? இல்ல வேற ஒரு பையன் வந்து உள்ள வந்துட்டான். நான் வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? ரொம்ப நேரமா வரலீங்களா? நான் இப்போ இல்ல இப்ப ஆர்டர் கார்டு 1 மினிட் ஆகுது. இப்ப நீங்க பண்ணலாம் மேம். ஓகே சார். ஓகே. ஸோ இதில் ஏதாவது பேரல் ஆர்சி சர்க்கியூட் சார், இதில் போயிட்டு சிமுலேட்டர். ஸோ இதில் வந்து இந்த லாகின் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்கும் சார் ஒவ்வொரு வெப்சைட். ஆனால் நாங்கள் பண்ணோம், இப்போதான் எங்கள் பசங்களுக்கு பண்ணோம். டைம் இருந்தா பண்ணுங்க மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பாருங்க மேடம். அதுதான் சொல்லியிருக்கேன் சார். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏன்னா இப்ப இன்ட்ரெஸ்ட் வரும் ஈஸியா. ஓகே ஓகே சார். அதோ இருக்கு பாருங்க சார். ஸோ இது வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல போயிட்டு பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பையஸ். ஸோ இங்க போயிட்டு நீங்க ஃபார்வர்ட் பையஸ் பாத்தீங்கன்னா சூஸ் டயோட் கொடுத்துருக்காங்க இல்லைங்க சார். நம்ம எப்பவுமே 1N4001 என்ன சார் சூஸ் பண்ண? 4001 போட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிசி வோல்டேஜ் ஆட் டு டேபிள். ஸோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டர் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணணும் சார் இங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே நிமிஷம் சார். ஸோ ஜஸ்ட் வி கோ செட் த டிசி வோல்டேஜ் 0.2 வோல்ட் சார். ஸோ டிசி வோல்டேஜ் வந்து 0.2 வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க டிசி வோல்டேஜ்ல போயிட்டு 0. வாய்ஸ் கேட்கல, மியூட் பண்ணிட்டீங்க சார். கேக்குதா சார்? கேக்குது மேம், கேக்குது. டிசி வோல்டேஜ் வந்து 0.2 வந்து செட் பண்ண சொல்லிருக்காங்க. செட் ஆகவே டயோடோட வேல்யூ சூஸ் பண்ணுங்க மேம். அது இல்ல சார் அவங்க வோல்டேஜ் இது. இல்ல சார் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கதே இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். set the DC voltage 0.21, select the diode, set the resistance கொடுத்திருக்காங்க. சோ DC வோல்டேஜ் செட் பண்ணனும் பாத்தீங்கன்னா இங்க தான் பண்ணனும் மேடம். கண்ட்ரோல்ல போய்ட்டு கிளியர் கொடுத்துட்டு செட் பண்ணா அது இல்ல சார் தோ வருது பாருங்க. थैंक यू. DC வோல்டேஜ் 0.2 வோல்ட் அவ்வளவுதான் மேடம். நம்ம நோட் பண்ணிக்கலாம் 0.2 வோல்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ட் டயோட் வந்து சூஸ் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட் த ரெசிஸ்டர் உடைய வேல்யூ செட் பண்ணனும். சம் வேல்யூஸ் நம்ம 100 சோ அந்த ரேஞ்ச் செட் பண்ணிக்கினேன். Next voltmeter is placed parallel to silicon diode, ammeter is series with the resistor. So அப்படிதான place பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அது கனெக்ஷன்ஸ்லாம் எது கொடுக்க வேணாம். சோ நெக்ஸ்ட் இன் செக்ஷன் என்ன கொடுத்த voltmeter placed parallel to the silicon diode, parallel தான் சார் இருக்கு, and ammeter series with the resistor. அதுல சேஞ்ச் இல்ல. The positive side of P side anode, negative battery N side of the cathode of the diode. அது கனெக்ஷன் பண்ணனும். vary the voltage up to 5 volt. Take the readings. அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நினைக்கிறேன் சார். 00. Next I have to vary the voltage. So vary DC voltage, vary. ஸோ இந்த வோல்டேஜ் அப்படியே வேரி பண்ணி நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் சார். டிசி வோல்டேஜ் ஒரு 6 ரீடிங்ஸ். ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் கரண்ட் வோல்டேஜ் வேரி ஆகுது சார். நல்லா இருக்கு, இந்த இது நல்லா இருக்கு மேம். ஓகே சார். ஸோ அப்படியே வேரி பண்ணி நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான்.
ஸோ அதே மாதிரி இதுல வந்து கிராஃபும் பிளாட் பண்ணலாம் சார். பிளாட் ஸோ பிளாட் பண்ண விஏ கேட். ஸோ இப்படி தானே வரும், நீ பாயிண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் அப்படியே லீனியர் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். செக் ரிவர்ஸ் பயஸ் ஆல்சோ செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பயஸ்ல அகெயின் வி ஹேவ் டு புட் த வோல்டேஜ். ஸோ அகெயின் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சம் வேல்யூ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஆட் டேபிள். ஸோ இந்த வோல்டேஜ் வேரி பண்ணி we have to நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். கரண்ட் இன் மைக்ரோ ஆம்ப்ஸ், முன்னாடி வந்து மில்லி ஆம்ப்ஸ்ல வந்திருக்கும், இப்போ மைக்ரோ ஆம்ப்ஸ். ஸோ அவ்வளோதான் சார். அப்படியே பிளாட் சி அந்த ரீடிங் அந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் கொடுத்த வேல்யூ. ஸோ நம்ம கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்க மைக்ரோ ஆம்ப்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் சார், அவ்வளோ. ஸோ ரிவர்ஸ் வந்து இந்த பயஸ்ல வந்துடும். ஃபார்வர்ட் பயஸ் கரெக்டாக வந்துச்சு. நான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்து வேற வேல்யூ கொடுத்துருக்கலாம். ஓகேவா, அதனால பிரேக் டவுன் ஆகல மேடம். கொடுத்த வேல்யூஸ் வந்து பிரேக் டவுன் ஆகல. பிரேக் டவுன் ஆயிருந்ததுன்னா அது ட்ரூப் ஆயிடும். ஒரு நிமிஷம் சார். வோல்டேஜ் செட் பண்ணிட்டு டயோட் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ சூஸ். அதே வேல்யூ தான் வருது. ஸோ கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க சார் இதில். ஸோ நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா இதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் விர்ச்சுவல் லெபார்ட்டரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் பேசிக்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஓம்ஸ்லா கூட பண்ணி பார்க்கலாம் சார் எக்ஸ்பெரிமெண்ட்டு. டயோடு, ஆஃப் வே ரெக்டிஃபிகேஷன், ஃபுல் வே ரெக்டிஃபிகேஷன். ஸோ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே அவைலபிளாக இருக்கு. ஆஃப் வே ரெக்டிஃபிகேஷன் போயிட்டு சிமுலேஷன், அதில் போயிட்டு நீங்கள் ஆஃப் வே ரெக்டிஃபையர். ஸோ ஆஃப் வே ரெக்டிஃபையரில் டயோட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து செட் த ரெசிஸ்டர் ஆர்எல் லோட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்கு இல்லைங்க சார், அதை வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் பட்டன் டு ஸ்டார்ட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ ஆன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு டு ஸ்டார்ட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டபுள் கிளிக் ஆன் தி சைன் வேவ் பட்டன் டு ஜென்ரேட் இன்புட் வேவ் ஃபார்ம். ஸோ சைன் வேவ் வந்து டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து இன்புட் வேவ் ஃபார்ம். திஸ் இஸ் ஃபார் ஆஃப் வே ரெக்டிஃபையர். சைன் வந்து இன்புட்ல கொடுத்தீங்கன்னா ரெக்டிஃபை ஆகி வி கெட் த அவுட்புட். Sine wave vary the amplitude, frequency, volt using the controller. Channel 1 shows the input waveform, channel 2 shows the output waveform. So நம்ம இங்க values வந்து vary பண்ணிக்கலாம், input values. So அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம adjust பண்ணுவோம் இல்லைங்க சார் CRO ல. So அதே சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? நம்ம ஷேர் ஆகுது. ஓகே சார். channel 1 வந்து input waveform, channel 2 வந்து output waveform. ஸோ கால்குலேட் த ரிப்பிள் ஃபேக்டர் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கலாம் சார். ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து வந்துடும். சேனல் 2 இங்கே க்ளோ ஆகும். சேனல் 2 இப்போ நான் வந்து ஆஸ்லாஸ்கோப்பை கிளிக் பண்ண உடனே தான் சேனல் 2 ஆஃப் வே ரெக்டிஃபையர்னா டயோடு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் தான் கண்டக்ட் பண்ணும், அகைன் நெகட்டிவ் ஆஃப்ல கண்டக்ட் பண்ணாது, அகைன் கண்டக்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். சார் இது ஓகேவா சார்? சேனல் 1னா இன்புட் வேவ்ஃபார்ம். நீங்க வந்து அதோட பீக் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட் எல்லாம் மாத்திக்கலாம் சார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க, நெக்ஸ்ட் சேனல் 2 வந்து அவுட்புட். நான் இப்போ வந்து ஃப்ரீக்வன்சியை மாத்துனதால நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அதிகமாகுது சார். வே ரெக்டிஃபையர் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க நான் வந்து உங்களுக்கு பேசிக்கா இருக்கணும்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தேன் சார். ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதான்னு தெரியல. ஃபாஸ்டா பண்ண ஃபுல் வே ரெக்டிஃபையர் அதே மாதிரி ஃபுல் வே ரெக்டிஃபையர்ல பாத்தீங்கன்னா அகைன் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செட் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செட் பண்ணிக்கிறோம்.
சம் வேல்யூ. நம்ம எப்பவுமே 220k அந்த மாதிரி ஓம்ஸ்ல இருக்குது. நான் ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆகுது. வாய்ஸ் வந்து கேட்கல மேடம். புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? புரிஞ்சு. எஸ் சார். வெரி குட்ப்பா, வெரி குட். அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், மொபைல்ல கூட இந்த சாஃப்ட்வேரை நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால கனெக்ட் ஆகல. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேப் நிறைய இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் செஞ்சு பார்க்கலாம் அதுல. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, சென்சார்ஸ் இருக்கு, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க எல்லாமே வந்து அழகா செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷன் இது. மேடம் ஜாயின் ஆன பிறகு ஜீவா சார் பேசுவார். சரிங்க மேடம் லைன்ல இருக்கீங்களா? மேடம் லைன்ல இருக்கீங்களா? கட் ஆயிடுச்சு போல இருக்கு சார் லைன். ஓகே ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஸ்டாப் பண்றதுனா முடிச்சீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார் இதுல? இது மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பாருங்கப்பா என்னன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க மேடம் கிட்ட. இந்த இது வந்து பசங்க வந்து அவங்களே பண்ணிக்கலாம் சார். போயிட்டு ரெக்கார்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. போய் ஒவ்வொன்னா பார்த்தா எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் வரும். பட் இப்போ மிஷின்ஸ் லேப்னா எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரே வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஐஐடி ரூப்லயே இருக்காது சார். அவங்க எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணணும். அது அப்படியே செஞ்சு பார்த்தறலாம் பசங்க. ஆமா சார், எல்லாமே பண்ணி பார்க்கலாம். நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிங்கர் கேட்ல பாத்தீங்கன்னா அட்ரினோ ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். டிங்கர் கேட் அது பண்ணலாம் மேம். அது நெக்ஸ்ட் பிளான் பண்ணிங்க மேம். ஓகே சார். நான் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சேன் சார். டக்குன்னு வந்து கொடுங்க. ஓகே, அட்வான்ஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணிக்கலாம் மேம். நெக்ஸ்ட் வீக் அது அடுத்த வாரம். ஓகே சார். ஓகே, அப்புறம் ஜீவா சார் நீங்க ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுங்க சார். சார் ஓகே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இந்த வர்ச்சுவல் லேப் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த வர்ச்சுவல் லேப் கண்டக்ட் பண்ண வர்ச்சுவல் லேப் எடுத்த மேடம் டாக்டர் ஜி ரேணுகாராவ் மேடம்க்கு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் எம்என்ஜிபி சார்பாகவும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி மேடம். இதை ஆர்கனைஸ் பண்ண எங்க ஹெச்ஓடி டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய கொலீக்ஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு குறிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இதில் ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நான் வந்து லேப் வியூ வந்து நான் வந்து ஒரு கண்டக்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வெர்ச்சுவல் லேப். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எனக்கு இது நீங்கள் புரிய வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா சார் நான் பிரேம் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து நேத்து தான் சொன்னேன் உடனே பண்ணிக்கலாம். ஆக்சுவலா எப்பவுமே அவர் வேணானே சொல்ல மாட்டார். பாசிட்டிவா இருக்கும். எனக்கே சரி ஒரே எனர்ஜி ஆயிடும். சரி பண்ணலாம். அப்படியே கிளாஸ் எங்க பசங்களும் நடத்துறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச அங்க வந்து எங்களுடைய சப்ஜெக்ட் தவிர அதர் தன் தட் நடத்துவோம். பட் வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுது மேம். பிரேம் சாரே சரி வேணாம் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் சொல்ல உடனே பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ரொம்ப நாள்ல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் ஓகே சொல்லிட்டார். பட் எனக்கு டைம் இல்ல இருந்தாலும் அப்படியே மாத்தி தேங்க்ஸ் சார். பிரேம் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சோ மச். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். ரொம்ப சிம்பிளா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார். நீங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்தீங்க மேடம். அதுதான் சூப்பர். நான் வந்து மைண்ட்ல வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே சொல்லிடணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 ஹவர்க்குள்ள. அதுதான் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபாஸ்டா போற மாதிரியா என்னன்னு தெரியல எனக்கு. அதுதான் கேட்டேன். ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சா சார்? இல்ல அதெல்லாம் கரெக்ட்டா. ஓகே, ஸ்பீட் கரெக்ட்டா இருந்துச்சு. கரெக்ட்டா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு. ஐசி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஜஸ்டின் சார் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி டாக்டர் ஜனார்தனன் சார் இசி டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. பிரின்சிபலுக்கு உடனே சொல்லிட்டேன். டே பிஃபோர் எஸ்டர்டே தான் மேடம் சொன்னாங்க.
அவங்களுக்கும் வந்து பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா முடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ரேணுகா தேவி மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நெக்ஸ்ட் வீக் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் நீங்க சொன்ன மாதிரி அந்த திங்கர் கேட் அது சம்பந்தமா பார்க்கலாம் மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜீவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜீவா சார் தேங்க்யூ. நானும் சொல்லிக்கிறேன் சார். சார் ஐ தேங்க் பிரின்சிபல் சார் and triple HOD sir and IC HOD and EC HOD sir. Thank you so much sir. Thank you for giving this opportunity. Thank you madam. Thank you sir. Okay sir. Sir feedback link நீங்க ஷேர் பண்ணனும்னு சொன்னீங்களா? நான் பண்ணிடுறேன் மேம். நான் ஓகே போட்டு விட்டுறேன். சரி போட்டு விட்டுறேன். Thank you. Okay, thank you sir. Thank you. ஸ்டாப் பண்ணிக்கவா சார்? ஸ்டாப் Thank you பண்ணிக்கலாம். madam. Thank you madam. Thank you. Thank you. Thank you. Sir பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் லிங்க்ல வந்து நான் திருமணி சார் ஏதோ பேசுங்க. அதான் சார் இப்போ பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேபும் வந்து நம்ம இந்த விர்ச்சுவல் லேப்லயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். அது பாத்தீங்கன்னா நிறைய இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இந்த இடிசி சர்க்கியூட் இதெல்லாம் தான் நமக்கு நிறைய லேப் இருக்கு. அதில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த விர்ச்சுவல் லேப்ல மெஷின்ஸ் லேபும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மூலயமாவே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் சார், சொல்லி கொடுத்துடலாம் சார். கரெக்ட்பா இது மாதிரியே பண்ணிக்கலாம், நல்லாவே பண்ணலாம் சார். சார் ஒரு விஷயம் சார், சொல்லுப்பா. திருமேனி கிட்ட வந்துட்டு நம்ம வந்து மிஷின்ஸ் 2 லேப் எடுக்க சொல்லிடலாம் சார். வாரத்துல ஒரு நாள் விர்ச்சுவல் லேப். சூப்பர் நல்லா பண்ணுவார். சூப்பர் சார். ஓகே சார். ஒரு லேப் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்னு கூட செஞ்சா கூட போதும், பசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நாங்க சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா அதோட பேசிக்ஸ்லாம் நான் வேணா சொல்லி தரேன். அதோட தியரி கிளாஸஸ் கூட அந்த என்னைக்கு திருமேனி எடுக்கிறாரோ இல்ல சங்கர் எடுக்கிறாரோ அன்னைக்கு அதோட பேசிக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமேனி சார் வந்து இதெல்லாம் பாத்துக்குவார். சரிங்க சார். என்ன திருமேனி ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இது ரொம்ப ஈஸியா இருக்கு சார். சூப்பர் ஜாலியாவும் இருக்கு. ஆமா சார். ஓகே பண்ணலாம் சார். பிரேம் சார் கொஞ்சம் இந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் லிங்க் ஷேர் பண்ணுங்க சார். ரெக்கார்டிங் கண்டிப்பா. ஜஸ்டின் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. थैंक यू சார். 100 பேருக்கு மேல வர்றதுக்கு முக்கியமான காரணம் உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஓகே थैंक यू. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லா இருந்தது. இதோட ஃபீட்பேக் லிங்க் நான் அதுல ஷேர் பண்ணிருக்கேன் சார் அந்த சாட் பாக்ஸ்ல. ஓகே சார். ஓகே சார். அது பசங்களுக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். அந்த சர்டிபிகேட் இஷ்யூ ஆயிடும் அப்படியே. ஓகே சார், நான் ஷேர் பண்ணிடுறேன். இது ரெக்கார்டிங் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கே பண்ணிடுறேன் சார். ஓகே, ஏன்னா நான் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணல, அதுக்காக தான் இப்பதான் வந்தேன். ஓகே கண்டிப்பா. தேங்க் யூ சார். ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து இதுல அனுப்பிச்சிருக்கேன்பா. forms.gle. அப்படின்னு போட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணி எல்லாரும் அதை ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிடும். இன்னைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ண இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப்புக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிடும். அது வாங்கி வச்சு பத்திரமா வச்சுங்க நீங்க. ஓகேவா? அது சர்டிபிகேட் தான், நெட்ல தான் இருக்கும், எப்ப வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு இது ஒரு அத்தாட்சியா இருக்கும். சும்மா ஒரு இதுக்காக கொடுக்குறோம், பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். அது பத்திரப்படுத்தி வச்சுங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ்ப்பா. எல்லா ஸ்டாஃப்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் ட்ரிபிள் இ, தேர்ட் இயர் ட்ரிபிள் இ, தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஐசிஇ, இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் வேற ஏதாவது ஒரு இதே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூப்பா. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். சார் கட் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. எண்ட் கால் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. முருகன் சார் ஏதாவது சொல்றீங்களா? முருகன் சார் ஏதாவது சொல்றீங்களா? அபிதேவ் கௌதம் சார். முருகன் சார் ஏதாவது பேசுறீங்களா? சர்டிபிகேட் வந்துருச்சுனாக்கா வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்கப்பா, நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட் குரூப்ல சர்டிபிகேட் வந்ததுன்னா அதை அப்படியே போட்டு விடுங்க. ஸோ வந்துருச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஓகே சார். ஓகேப்பா, லீவ் பண்ணிட்டு போயிடலாம்பா. சார் கட் பண்ணிடலாமா சார்? கட் பண்ணிக்கலாம், போயிடலாம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ சார்.